அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஸ்ட்ராட்டஜியை மாற்றிய சீமான், பரபரப்பில் தமிழ்நாடு, வெற்றியை நோக்கி நாம் தமிழர் கட்சி. எந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்னடா நடக்குது தமிழ்நாட்டில், என்னதான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தற்போது நியூஸ் சேனலுடைய லைவை பார்க்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் அப்படின்னாலே ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்னடான்னா நேற்று தினம் சட்டசபையில் நடந்த விஷயங்களை கூட லைவ்ல இளைஞர்கள் பார்த்தாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமை எல்லாமே உண்மையிலேயே விஜய் தான் போய் சேரும். நேற்று தினம் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் கிரிக்கெட் மேட்சை லைவ்ல பார்த்த இளைஞர்கள் தற்போது அரசியலே லைவ்ல பாக்குறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மேல ஆர்வம் வந்துருச்சா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு 40 வயசுக்கு மேல இருந்தவங்க மட்டுமே அரசியல் பேசிய நிலையில இப்போ இருக்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எல்லா அரசியலுமே உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கிறதும், விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டாலினுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் எதனால சட்டசபையில விஜயை இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் தற்போது வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க அரசியல் மேல ஆர்வம் வந்திருந்தாலும் இவங்களுடைய முழு போக்கஸ் பாத்தீங்கன்னா விஜய் மேல இருக்கு அப்படின்றத ஒரே மைனஸாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல் தெரிஞ்சுக்கிறதுன்னு வந்துட்டா அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அரசியல்ல நல்லதா கெட்டதான்னு மட்டும் பார்க்கணுமே தவிர விஜய் அவர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பாக்குற பயாஸ்டாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அனைவருமே ஒரு பெரிய பயத்திலையும் உள்ளாக்கி இருக்கு. இளைஞர்கள் அரசியல் பேசுறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கோ அதே அளவுக்கு இவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸாக அரசியல தொடர்றாங்க அப்படின்றதா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல்ல நம்ம இன்னும் பழைய அரசியலே பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காரு. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுமே ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்றதா நேற்று தினம் நம்பர் 1 ட்ரெண்டிங்காக பார்க்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னாலே சீமானவர்கள் தான் அப்படின்றத நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது காலை ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்தாரு அப்படின்னா அன்றிரவே இன்னொரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவர்கள் இவ்வளவு காலம் இருந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயமே சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிட்டு இருக்கு அப்படின்றது பல நாட்களாகவே நம்மை போன்ற தமிழ் தேசிய ஊடகமாக இருந்தாலும் சரி, வேறு அரசியல் பேசக்கூடிய ஊடகமாக இருந்தாலும் சரி, அனைவருமே சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப எளிதில் சீமான் அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு கிடைக்குது அப்படின்றதுனால மக்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக சீமானவர்கள் மாத்திக்கணும் அப்படின்றத ரொம்ப நாட்களாகவே நிறைய பேருடைய அறிவுரையாக இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்களே கூட இந்த ஒரு விஷயத்தை சீமானிடம் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால சீமானவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா இனிமே சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்னும், அதாவது சீமான் இந்த விஷயத்திற்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சீமான் அவர்கள் இப்ப என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா இனி அவர் செய்தியாளர்கள் சந்திப்பு தரணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்த பிறகுதான் நான் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. அதற்கு ஏற்றவாறே நேற்று தினம் ஏர்போர்ட்ல புதிய தலைமுறையுடைய ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்ட போது போய் வேற வேலை இருந்தா பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தது பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நேற்று தினம் சீமான் அவர்கள் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிருந்ததற்கு முதல் முக்கிய காரணமே இதுவாக தான் பார்க்கப்படுது. 26 தேர்தலுக்கு பிறகு புதிய அரசியல், புதிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு களமிறங்கி இருக்கக்கூடிய சீமானவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு சீமானுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.